உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு, அந்த சமூகத்துக்கு அங்கே ஏறக்குறைய ஒரு 3000-4000 பேருடைய நிலம் பறிக்கப்பட்டது. விவசாயம் பண்ண புல்டோசர் வச்சு ஓட்டுறான். ஹைகோர்ட்டுக்கு போனால் ஏன்டா விளைஞ்சு அறுவடை பண்ண வரைக்கும் நிறுத்தி வைன்னு சொல்கிறாங்க. நடக்குதா? அந்த துறை அமைச்சரான NT சண்முகம் ஒரு வன்னியர். வன்னிய மக்கள் பெரும்பாரியான ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அமைச்சர். சுரங்கத்துறை ஒரு கட்டுப்பாடு இருக்கிற பொழுது இங்கே நிலம் இழந்தவனுக்கு நிலம் நஷ்டஈடு கொடுக்கல. அவனுக்கு வீட்டுக்கு ஒருவனுக்கு வேலை இருந்தால் நிலத்தை எடுத்தீங்க. 5 ஏக்கரா 10 ஏக்கரா எடுத்தீங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு ஏக்கரா கோடிகளில் போகும். 10 ஏக்கரா 10 கோடி, அதுவும் வரல. அப்போது இதையெல்லாம் தந்தை கண்காணிச்சிருக்கணுமா இல்லையா? பெட்டியை தூக்கிட்டு சைக்கிளில் போன நீங்கள், பெட்டியை தூக்கிட்டு பஸ்ஸில் போன நீங்கள் அந்த மக்களுக்கு செஞ்சுருக்கீங்களா? இல்லை. அப்போது இதையெல்லாம் எதை எப்படி வளர்த்தீங்க? பணத்தை மட்டும் சேர்த்து. இப்போ அவருக்கு தந்தை தேவையில்லை, பணம் மட்டும்தான் தேவை, அதிகாரம் மட்டும்தான் தேவை. இதையெல்லாம் பார்த்த வன்னிய மக்கள் வெளியேறிட்டான்.